புரட்டாசி மாத இந்த பௌர்ணமி நாள் நாம் ஏலக்காய் மூட்டை, நான் அதை எப்படி பண்ணுறதுங்கிறத நான் கீழே கமெண்ட்டில் பின் பண்ணி விடுறேன் பாருங்கள். இதுபோல் இந்த ஏலக்காய் மூட்டை நம்ம ஒவ்வொரு பௌர்ணமி நாளும் 9 ஏலக்காயும் ஒரு பச்சை கற்பூரமும் வெள்ளை துணியில் வச்சு நம்ம முடிஞ்சு நடுவில் ஒரு ஸ்வஸ்திக்கை போட்டு இதை நாம் பௌர்ணமிக்கு முன்னாடி அந்த நிலவுக்கு முன்னாடி காமிக்கணும். தூப தீபம் வச்சுக்கிறோம். ஒரு நெய்வேத்தியம் சிம்பிளாக எல்லாருமே பண்ணலாம். ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் கொஞ்சம் சர்க்கரை போட்டு காய்ச்சின பால் விட்டு இந்த தட்டில் ஒரு 5-6 பூ போட்டு இந்த மூட்டையை சுவாமிக்கிட்ட வச்சு எடுத்து நம்ம இந்த தட்டில் வச்சுக்கிறோம். ஊதுபத்தி ஸ்டாண்டு வச்சுக்கிறோம். ஒரு 5-6 பூக்களை வச்சுக்கிறோம். இப்படி தான் நாம் போய் இந்த எளிமையாக வழிபடுறது. இப்போ நம்ம வெளியே போய் பார்க்குறோம், சந்திரன் நமக்கு தெரியுது. நம்மளோட குல தெய்வத்தை நாம் நினச்சிக்கிறோம், இஷ்ட தெய்வத்தை நினச்சிக்கிறோம். ஓம் பராசக்தியே நம அப்படின்னு சொல்லிக்கிறோம், நாமாவை சொல்லிக்கிறோம். இந்த புரட்டாசி ரொம்ப சிறப்பான புரட்டாசி. ஏன்னா சூரியனும் மாத பிறப்பு நகர்தல், ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு நகர்றது. அதே போல் இன்றைக்கி பௌர்ணமியும் தாயை அம்பிகையை கும்பிட்ற நாள். இப்போ நம்ம அந்த வெளியே பௌர்ணமி நிலவுக்கு முன்னாடி காமிச்சிட்டு வந்துட்டு இந்த ஏலக்காய் மூட்டையை தீப தூபம் வீட்டுக்குள்ளேயும் சாமியை காமிச்சிட்டு இப்போ நம்ம நிலவுக்கு காமிச்சிட்டோம் இல்லையா. இப்போ அந்த உள்பக்கமாக இருக்கக்கூடிய கதவு இதில் மாட்டி விட்டுறோம். கதவில் ஆணி அடிக்கக்கூடாது, ஹூக்கு இது போல் நம்ம ஒட்டிக்கலாம். பழைய மூட்டையை எடுத்துகிட்டு புது மூட்டையை கட்டி அதில் பூக்களை தினம் அடுத்த பௌர்ணமி வரையில் நீங்கள் வச்சு வரும்போது கண்டிப்பாக உங்களோட கர்மாக்களுக்கு தகுந்தது போல் கண்டிப்பாக உங்களுக்கு மன நிம்மதியும் பொருளாதார தடையும் விலகும். நம்பிக்கையோட இந்த ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் இந்த ஏலக்காய் மூட்டையை நீங்கள் இது போல் கட்டி வாங்க. நான் அதனுடைய லிங்க்கை கீழே கொடுக்குறேன். அதே போல் இன்றைக்கி தியானம் ஒரு 10 நிமிடமாவது குழந்தைகளை தியானம் பண்ண சொல்லுங்கள், பெரியவங்களை தியானம் பண்ண சொல்லுங்கள். அந்த நிலா கிட்ட காமிச்சிட்டு வந்த சந்திரன்கிட்ட காமிச்சிட்டு வந்த பூக்களை அப்படியே நம்ம பூஜை ரூமில் அந்த இடத்துல வச்சிட்றோம். பாலை எல்லாருமா குடிச்சிக்கலாம். ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் இந்த ஏலக்காய் மூட்டையை இது போல் கட்டுறது, சந்திரனை பார்க்குறது, மனக்குழப்பம் எவ்வளவு மனக்குழப்பம் இருந்தாலும் இதை நீங்கள் நம்பிக்கையோடு ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் தவற விடாமல் செய்து பாருங்கள். உங்களுக்கு அந்த மனக்குழப்பம் விலகும். மனம்தான் எல்லாமே, எண்ணங்கள் தான் நம்மளோட கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே ஆரம்ப புள்ளி. இந்த எண்ணங்கள் நம்மளோட கர்மாக்களால் வர்றது. நம்ம அம்பாள் பராசக்தி, நம்ம குல தெய்வம் இந்த சந்திரன் ரூபத்தில் ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் நமக்கு காட்சி கொடுக்கறத நீங்கள் ஆவாகனம் மனதுள்ள பண்ணிக்கணும். மன நிறைவு வர்றதும் பொருளாதார தடை விலகிறதும் உங்களுக்கு 2-3 பௌர்ணமி மாதங்கள்லே உங்களுக்கு தெரிய வந்துடும். பௌர்ணமி நாளில் ஏலக்காய் மூட்டையும் 10 நிமிட தியானமும் அளப்பரிய சக்தியை உங்கள் மனதுக்கு தரும்.